வணக்கம் நண்பர்களே. குலதெய்வம் வழிபாடு முறைகள் பார்க்கலாம். குலதெய்வம் வழிபாடு மிகவும் மிகவும் ரொம்ப நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பரிமாற்றங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம். குலதெய்வம் தினமும் குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது குலதெய்வம் இந்த கலியுலகத்தில் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் எதுவும் எந்த காரியமும் வெற்றியாகும். எந்த காரியங்கள் வெற்றியாகும்னா, நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். தொழில் சித்தியாகும். தொழில்கள் பெருகும். வியாபாரம் என்றைக்கும் தீங்கு போகாது. நல்லதை நினைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்லதே நடக்கும். கெடுதல் நினைக்காதீங்க. யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காது. ஆனால் நீங்கள் இந்த கலி உலகத்தில் இருக்க முடியாது. ஏதாட்டும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தப்பு பண்ணீங்க. ஏன்னா இந்த தீய சக்தின்னு நம்மளை சுற்றி நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தீய சக்தி பக்கத்திலே வந்துடும். உங்களை கெடுதல் செய்கிறதுக்கு தூண்டும். நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனாலே ஃபஸ்ட்டு தீய சக்தி தான் வரும். தீய சக்தி உங்களை தூண்டும். நீ அது பண்ணாத, இது செய்யாத, இது அங்கே போகாத, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாத, இது செய்யாத அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் தீய சக்தி ஒன்று தூண்டும். ஆன்மீகத்தில் ரொம்ப கலி உலகத்தில் மனசை அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். எதிர்காலம் நம்ம தெரியணும்னா தன்னை குலதெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். குலதெய்வம் வழிபாடு இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்திலையும் மாந்திரிகத்திலையும் வெற்றி பெற முடியும். யாராக இருந்தாலும் சரி, குலதெய்வம் முக்கியம். குலதெய்வம் வழிபாடு தெய்வம் முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகம், மாந்திரிகம், தாந்திரிகம் இதெல்லாம் பண்ண முடியும். குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி, எந்த திசையில் இருந்தாலும் தேடி போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அந்த வழிபாடு முறை இன்னொரு பாட்டில் பார்க்கலாம். வணக்கம்.